ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருந்த ஃபார்ம் ஷீட் வச்சு நம்ம மல்லிகைப்பூ தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அது நம்ம இது ரொம்பவே ட்ரெண்டிங்காக இருக்கிற ஒரு பொருள் தான் இது. இதை வச்சு நம்ம ஒரு பிஸ்னஸாக கூட நீங்கள் கொண்டு போகலாம். ரொம்பவே ஈஸியான மெத்தடில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நிறையா டிப்ஸு ட்ரிக்ஸ் எல்லாமே சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு ஃபார்ம் ஷீட் 0.8 mm இருக்கிற ஃபார்ம் ஷீட் நான் எடுத்திருக்கேங்க. அதே மாதிரி இந்த தர்மாக்கோல் பால்ஸ் எல்லா ஸ்டேஷ்னரி ஷாப்லேயுமே கிடைக்கும். இதில் நமக்கு ஷேப்ஸ் கொஞ்சம் அன்ஈவனாக தான் இருக்கும். சின்னது பெருசு எல்லாமே இருக்கும். ஒருவேளை உங்கள் பக்கத்தில் இருக்கிற கடையில் ஒரே ஷேப்பாக கிடச்சிதுன்னா ரொம்பவே நல்லது. அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. கொஞ்சம் பெரிய சைஸாக வேணும் நமக்கு. அதே மாதிரி சிசர் B7000 க்ளூ. B7000 க்ளூக்கு பதிலாக நீங்கள் க்ளூ கன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். க்ளூ கன் யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு ஒட்டிக்கும். அதே மாதிரி சின்னதாக டூத்பிக் எடுத்திருக்கேன். இதுக்கு நமக்கு மெயினாக மெஷர்மெண்ட் ரொம்ப முக்கியங்க. இது எதுக்குன்னு நான் சொல்கிறேன். கண்டிப்பாக டேப் தான் வேணும்னு இல்லை, ஸ்கேல் இருந்தால் கூட ஸ்கேல் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் த்ரெட்டு நம்ம எப்பவும் போல் தைக்கிற த்ரெட் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இது சாஃப்ட் பேஸ்டல் கலர், நீங்கள் ஆயில் பேஸ்டல் கலர் கூட எடுத்துக்கலாம். எல்லோ அண்ட் க்ரீன் இந்த மாதிரி இருக்கிறது. இப்போ எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். இப்போது நான் டேப் எடுத்திருக்கேங்க. நீங்கள் டேப்புக்கு பதிலாக நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஸ்கேல் வச்சு எடுத்துக்கோங்க. இதுக்கு மெஷர்மெண்ட் என்னென்னா, லென்த் 6.5, அதாவது 6.5 சென்டிமீட்டர் நமக்கு இருக்கணும். ஓகேங்களா? இதில் டேப்புன்றதுனால நான் உங்களுக்கு கிளியராக காமிச்சிட்றேன். 6 ஃபுல்லாக முடிஞ்சு 6.5 நீளம். ஹைட்டு நமக்கு இருக்கிற நீளம் 6.5 சென்டிமீட்டரில் இருக்கணும். நீளம். அகலம் எவ்வளோ இருக்கணுன்றதை நான் சொல்லிடுறேன். ஏன் அப்படின்னா, நம்ம உள்ளே வைக்கிற பால் சைஸ் பெருசாக இருந்துச்சுன்னா நம்ம அந்த அகலம் இருக்கு இல்லையா, அதுவுமே கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கணும். பட் நான் எடுக்க போகிற பாலுக்கு எனக்கு 2 சென்டிமீட்டர் தேவையில்ல, 1.8. அதாவது நடுவில் அந்த இது இருக்கு இல்லைங்களா, 5, அதுலேருந்து ஒரு 3 லைன்ஸ் நீங்கள் வச்சுட்டு 8 வரைக்கும் 1.8 அந்த சென்டிமீட்டர் வரைக்கும் எடுத்துக்கோங்க. திரும்ப சொல்கிறேன், ஹைட்டு 6.5 சென்டிமீட்டர். அந்த அகலம் பார்த்தீங்கன்னா 1.8. ஓகேங்களா? 1.8 அப்படின்னா நமக்கு கரெக்டாக அந்த சென்டரில் இருக்கிற 5 அந்த பாயிண்ட் இருக்கும் இல்லையா, அதுக்கு ஒரு 3 லைன் பக்கத்தில். ஓகேங்களா? கரெக்டாக நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த டூத்பிக்கை வச்சு நீங்கள் ஸ்ட்ராங்காக லைன் போட்டிங்க அப்படின்னா நமக்கு அந்த ஒரு அச்சு நல்லா கிடைக்கும். கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கு தான் டூத்பிக் எடுத்திருக்கோம். இது மட்டும்தான் மெயின். ஓகேங்களா? இதை தாண்டி நமக்கு இதில் வேறு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அதே மாதிரி நம்ம இதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தோம் அந்த ப்ளூம்டு ஜாஸ்மின் பட். அது பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் தான் வரும். ஒரு ஃபுல் ஷீட்டில் A4 சைஸ் ஷீட்டில் நமக்கு ஃப்ளவர் நிறைய கிடைக்காது. பட் இந்த நமக்கு வெறும் பட்டு செய்கிறப்போ நிறையா கிடைக்கும். இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம சீக்கிரம் செஞ்சிடலாம். கட் பண்ணி வச்சுட்டு கடன் செஞ்சிடலாம். அது ஒரு அட்வான்டேஜ் தான் இதில். இது நான் ஸ்கேல் இல்லாதனால என்ன பண்ணியிருக்கேன்னா, மெஷர் மட்டும் பண்ணிவிட்டு கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு லைன் போடுறேன். உங்களுக்கு அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும், பார்த்துக்கோங்க. லைன் போடுறதுக்காக நான் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக வச்சு நான் போட்டுக்கிறேன். இதுவே ஸ்கேல் இருந்ததுன்னா நீங்கள் மார்க் பண்ணோடனே அப்படியே லைன் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் லைன் எல்லாம் போட்டுட்டு ஒரு சைடு ஃபுல்லாகவே லைன் போட்டுட்டு நீங்கள் அப்படியே கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நமக்கு அந்த லைன் மட்டும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக போட்டுக்கோங்க. ஏன்னா நமக்கு டூத்பிக் தானே, டூத்பிக் நம்ம லைட்டாக இம்ப்ரெஷன் கொடுத்தாவே நமக்கு கரெக்டாக இருக்கும். இன்னொரு தடவை எனக்கு ஒரு டவுட் லைட்டாக இருந்தது, அதனால் செக் பண்ணிக்கிறேன். பார்த்துக்கோங்க, உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஒரு பிஸ்னஸாக பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபுல்லாக இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே பேப்பர்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த ஸ்டெப் பண்ணுங்கள். ஏன்னா ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி பண்ணுறப்போ நமக்கு ஸ்பீடாக ஒர்க்கு முடிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி நமக்கு எவ்வளோ பீசஸ் வேணுமோ அவ்வளோ பீசஸ் கட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த தர்மாக்கோல் பால்ஸ். இந்த தர்மாக்கோல் பாலில் நான் இருக்கிறதுலே பெரிய சைஸ், இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சைஸ், 2 மீடியம் சைஸ் இருக்குது. உங்களுக்கு அந்த பட்டோட சைஸ் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த தர்மாக்கோலை செலக்ட் பண்ணிக்கோங்க. பட் மேக்ஸிமம் பெரிய சைஸ் எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த மல்லிகை மொட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் யூஸ் பண்ணதில் உங்களுக்கு நான் பெரிய சைஸ் தான், என்கிட்ட அந்த கவரில் இருந்தால் பெரிய சைஸ் தான் எடுத்திருக்கேன். இப்போது இந்த நம்ம எடுத்தோம் இல்லையா 6.5 லென்த்து, அதை 2ஆக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு இப்போ நான் எப்படி பண்ணுறனோ அந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. சென்டராக நம்ம செக் பண்ணிவிட்டு 2 டைம் ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க.
இதில் என்ன பண்ணக்கூடாதுன்றதும் சொல்லியிருக்கேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் கிளியராக புரியும். நம்ம ட்விஸ்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ட்விஸ்ட் பண்ண அந்த சென்டரில் இருக்குல்ல, அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த தர்மாக்கோல் பாலை வந்து வச்சுக்கணும். இப்போது அந்த இதில் வந்து மெயினாக வந்து ட்விஸ்ட் பண்ணுறது தான். எப்படின்னு நான் காமிக்கிறேன் பாருங்கள், திரும்ப ஒரு டைம் காமிக்கிறேன். சென்டராக நம்ம மார்க் பண்ணிவிட்டு இந்த ரொம்ப ஃபோர்ஸாக வந்து நீங்கள் ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா இது வந்து ரொம்ப தின்னான ஷீட்டு, ஸோ கிழிஞ்சிரும். இந்த மாதிரி ஒரு 2 டைம் வந்து ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. ட்விஸ்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி அந்த ட்விஸ்ட் பண்ணதுக்கு மேலே இப்போ நான் எங்கே வைக்கிறேன்னு பாருங்கள், அந்த கரெக்டாக நம்ம ட்விஸ்ட் பண்ணியிருக்கிறதுக்கு சென்டரில் வைக்கிறேன். வச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா 2 சைடுமே கவர் பண்ணுற மாதிரி பண்ணிடுங்க. ஏன்னா நமக்கு அந்த பால் வந்து வெளியில் தெரியக்கூடாது. கரெக்டாக 2 பக்கமும் கவர் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா பாலை நல்லா பிடிச்சிட்டு 2 பக்கமும் கவர் ஆகிருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு பாலை நல்லா பிடிச்சிக்கோங்க. ரொம்ப போட்டு ப்ரெஷர் கொடுக்கக்கூடாதுங்க, இந்த ஷீட் ரொம்ப தின்னான ஷீட். இப்போது இதை என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக கீழே விட்டுட்டு ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 டைம், அதிகபட்சம் 3 டைம், அதை விட ரொம்ப அதிகமாகலாம் ட்விஸ்ட் பண்ணாதீங்க. நமக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஆஃப் ஃபோல்டு பண்ணி ட்விஸ்ட் பண்ணோம் இல்லையா, அதில் தான் நமக்கு வந்து மேலே வந்து இந்த மாதிரி ரியல் லுக் கிடச்சிருக்கு. இதுதான் இதில் மெயினே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து த்ரெட்டை வச்சு நம்ம சுற்றிட்டு நாட் போட்டு எடுத்துக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 டைம் நாட் போட்டுக்கோங்க. நாட் போடுறதுலையுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சி இழுக்கக்கூடாதுங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா கட் ஆயிரும் நமக்கு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு இது தான். ஃபஸ்ட்டு வந்து பேப்பரை வந்து லென்த்து கரெக்டாக செக் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறீங்க. அதுக்கப்புறம் இன்னொரு டைம் நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த இதை வந்து சென்டராக நம்ம செக் பண்ணிவிட்டு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அந்த மார்க்கை வந்துட்டு பிடிச்சிட்டு நான் எப்படி பிடிக்கிறேன்னு பாருங்கள். கீழே ஒரு கை, மேலே வந்துட்டு நம்ம இப்படி வச்சு ட்விஸ்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஒரு ட்விஸ்ட்டு, அடுத்த ஒரு ட்விஸ்ட்டு, 2 ட்விஸ்ட் பண்ணிவிட்டு அந்த பாலை என்ன பண்ணுறோம், கரெக்டாக நம்ம ட்விஸ்ட் பண்ணதுக்கு மேலே, ஓகேங்களா, மேலே வச்சுட்டு கரெக்டாக நான் ட்விஸ்ட் பண்ணிருக்கேன்னா அதுக்கு மேலே வச்சுட்டு அப்படியே வந்து ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ சைடில் தெரியுது பார்த்தீங்களா பால், அதெல்லாமே நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க. க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா திரும்ப நம்ம வந்து அந்த பாலை வந்து ட்விஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ நல்லா அப்படி மூடிடுச்சிங்களா, ட்விஸ்ட் பண்ணுறோம். இப்போ நம்ம வந்து ஃபோல்டு பண்ணதில் மேலே வந்து காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, இதுதான் வந்து நமக்கு அந்த ரியல் லுக்கு கொடுக்குற ஒரு அழகே வந்து இதுதான், அந்த பூக்கு அழகே இதுதான். ஸோ இதை மட்டும் கரெக்டாக பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் 2 ட்விஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், த்ரெட்டை வச்சு கட்டிக்க போகிறோம். இப்போது இதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நீங்கள் வந்து அந்த ஷீட்டை கட் பண்ணி எடுக்கிறீங்க. செகண்ட் ஸ்டெப்பு வந்து தர்மாக்கோல் ஷீட் வச்சு நம்ம இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி கட்டி எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் தான் அடுத்த ஸ்டெப் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இதை ஒரு பிஸ்னஸாக கொண்டு போகிறீங்கன்னா சூப்பராக நீங்கள் பண்ணலாம். மெயின் விஷயம் இதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம ப்ளூம்டு பட் செய்கிறதுக்கு கூட நிறையா மெட்டீரியல்ஸ் வந்து வாங்குற மாதிரி இருந்தது. பட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான மெட்டீரியலை வச்சு சூப்பராக செஞ்சிடலாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ண இமேஜை எனக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அந்த நம்பருக்கு எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஷீட்டை வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னு, நம்ம நல்லா ஃபோர்ஸாக இப்படி ட்விஸ்ட் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா அந்த ஷீட் கிழிஞ்சிரும். இந்த ஷீட்டோட வேல்யூ நமக்கு தெரியுங்க, ரொம்பவே ப்ரைஸ் வந்து அதிகம். ஸோ அதனால் அதே மாதிரி நம்ம இப்படி பண்ணிவிட்டு த்ரெட்டை வச்சு இப்படி நல்லா ஸ்ட்ராங்காக சுற்றி கட் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா அந்த இடமுமே கட் ஆயிரும். ஸோ அதனால் அந்த மாதிரி பண்ணாதீங்க. இப்போ ஃபுல்லாக பட்டு மேக் பண்ணிட்டோம். அடுத்த ஃபைனல் ஸ்டெப் என்னென்னா நமக்கு ஸ்டெம் மேக் பண்ணுறது தான். இதில் வந்துட்டு 2 ஷீட் இருக்குது. அதாவது நம்ம ரொட்டேட் பண்ணதில் 2 ஷீட் இருக்கும் இல்லையா, அதில் நமக்கு ஒரு ஷீட்டு தான் தேவைப்படும். அதில் வந்து நீங்கள் எந்த ஷீட்டோ எதுனாலும், அதாவது உள்ளுக்குள்ளே இருக்கிறது இல்லை அவுட் சைடில் இருக்கிறது, எந்த ஷீட்னாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணுறது வந்து ஒட்டி கட் பண்ணணும். ஒட்டி கட் பண்ணுறப்போ ஒரு சின்ன விஷயம் என்ன நோட் பண்ணணும் அப்படின்னா த்ரெட்டையும் சேர்த்து கட் பண்ணிடாமல் பார்த்துக்கோங்க. இந்த ஷீட்டை பத்திரமா எடுத்து வைங்க. இது வந்து நம்ம ப்ளூம்டு பட் செஞ்சீங்க அப்படின்னா இல்லை முல்லைப்பூ எது செஞ்சாலுமே நமக்கு ஸ்டெம்முக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி அடுத்த ஸ்டெப்பு வந்து இந்த ஷீட்டை எல்லாமே கட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கணும். ஓகேங்களா? கட் பண்ணதுக்கப்புறம் இன்னும் ஒரு மெயினான விஷயம் என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து ஸ்டெம்மை வந்து ஷேப் பண்ணுறது, அதுக்கப்புறம் கலரிங் பண்ணுறது தான். ஓகேங்களா? இப்போது நமக்கு வந்து மெயினான விஷயம் எக்ஸஸாக வந்து நம்ம லென்த்து எதுவும் இருந்ததுன்னா இப்போவே நீங்கள் கட் பண்ணுன்னா கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா நம்ம அதுக்கப்புறம் வந்து கலரிங்லாம் பண்ணதுக்கப்புறம் கட் பண்ணால் டைம் தான் வேஸ்ட்டு. இப்போ வந்து நான் வந்து B7000 க்ளூ எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் நம்ம பிடிச்சி வச்சுருக்கணும். இதுவே நீங்கள் க்ளூ கன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே டக்குன்னு முடிஞ்சிடும். இப்போ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒரு ரவுண்ட் ஷேப் கொண்டு வர போகிறோம். ஓகேங்களா? இப்போது இந்த மாதிரி இதில் வந்து 2 டைப் நான் காமிச்சிருக்கேன் ஸ்டெம் மேக் பண்ணுறதுல. இப்போ வந்து ஃபுல் அந்த ஷீட்டை எல்லாத்தையுமே மொத்தமாக நம்ம யூஸ் பண்ணால் எப்படி ஸ்டெம் வருதுன்றதை நான் காமிக்கிறேன். ஒரு சைடில் வந்து நம்ம நல்லா க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க.
இது வந்து நான் ஏன் ஃபுல்லாக அப்ளை பண்ணுறேன்றதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது நம்ம எப்படி வந்து நம்ம ஃபோல்டு பண்ணுறோன்னா, ஒரு சைட்லேருந்து உள்ளுக்குள்ளே ஃபோல்டு பண்ணுங்கள். ஃபோல்டு பண்ணிவிட்டு இன்னொரு ஃபோல்டு பண்ணணும். இன்னொரு ஃபோல்டு பண்ணுறது வந்து மேலே ஸ்டெம் நம்ம ஜாயின் பண்ணோம் இல்லையா, த்ரெட்டு சுற்றணும்ல, அந்த இடமும் கவர் ஆகிற மாதிரி பார்த்து நம்ம ஜாயின் பண்ணணும். இல்லை அப்படின்னா அது மட்டும் நமக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியும். இப்போது ஒரு சைட்லேருந்து நம்ம உள்ள சென்டரில் கொண்டு வந்துட்டோம். கொண்டு வந்துட்டு லைட்டாக பிடிச்சிக்கோங்க. ஒரு 2 செகண்ட்ஸ் வந்து பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து அந்த க்ளூ வந்து நல்லா பிடிச்சிக்கும். அதே மாதிரி ஆப்போசிட் சைடில் இருக்கிறதையும் நம்ம இந்த இதுக்கு மேலே வச்சு நம்ம ரொட்டேட் பண்ணுறப்போ நமக்கு வந்து நல்லா வந்து ஒரு ரவுண்ட் ஷேப் கிடச்சிரும். ஓகேங்களா? அதே மாதிரி சென்டரில் இருக்கிறத லைட்டாக இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு க்ளூ ஒட்டினதுக்கப்புறமும் நமக்கு வந்து அது கொஞ்சம் எப்படி சொல்கிறதுனா ஃப்ளாட்டாக இருக்காது. ஓகேங்களா? இதில் நான் பண்ண மிஸ்டேக் என்னென்னா, நம்ம ஃபோல்டு பண்ணுற இடத்துலையும் க்ளூ வந்து அப்ளை பண்ணிட்டேன். ஸோ அந்த மிஸ்டேக் நீங்கள் பண்ணிடாதீங்க. இப்போ நம்ம ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணதுக்கப்புறம் நல்லா பிடிச்சிக்கோங்க. ஒரு 2 செகண்ட்ஸ் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம காய விட்டுறலாம். இப்போ வந்து நமக்கு ஜாஸ்மின் பட் ரெடி ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் கலரிங் மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்குது. இன்னொரு டைம் வந்து ஸ்டெம் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? சேம் அதே தான். எந்த சைட்லனாலும் சைடில் வந்து லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஆப்போசிட் சைடு, அதாவது 2 சைட்லேயுமே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சமாக சென்டர்லையும் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி இப்போது அந்த சென்டரில் வந்து நம்ம ஃபோல்டு பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா, லைட்டாக, ஏன்னா நம்ம வந்து க்ளூ அப்ளை பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த கட் பண்ணதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி வச்சுட்டு அந்த நம்ம த்ரெட்டு சுற்றணும்ல, அதுவும் கவர் ஆகணும் நமக்கு. ஸோ அதனால் அதெல்லாம் வந்து மைண்டில் வச்சுட்டு நீங்கள் சுற்றணும். அதே மாதிரி இந்த மாதிரி நம்ம ரொட்டேட் பண்ணுறப்ப கரெக்டாக நமக்கு ஷேப் வந்து ரவுண்ட் ஷேப் வரணும். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் வந்து, ஏன்னா க்ளூ வந்து நமக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா ஒட்டுறதுக்கு, அதனால் கொஞ்சம் எனக்கு கஷ்டமாக இருந்தது. இதுவே நீங்கள் க்ளூ கன் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு செகண்ட்குள்ளேயே உங்களுக்கு வந்து ஒட்டிக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக வந்து அந்த ஷீட் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணி ஸ்டெம் மேக் பண்ணிட்டோம். ஸ்டெம்மு வந்து எனக்கு கொஞ்சம் ரொம்ப திக்காக இருக்குது, எனக்கு ரொம்ப தின்னாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். கொஞ்சமாக நம்ம சைடில் கட் பண்ணிவிட்டு, நான் கார்னரோட மட்டும் கட் பண்ணியிருக்கேன், ஸ்ட்ரைட்டாக இத்தினூண்டு தான் கட் பண்ணியிருக்கேன். என்னோடய எக்ஸஸ் பீஸை பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த சைடில் எப்பவும் போல் 2 சைட்லேயும் நம்ம க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு பாதிக்கு இந்த சைடில் மட்டும் நான் வந்து க்ளூ போட்டிருக்கேன். இப்போ இதை எப்படி நான் ஃபோல்டு பண்ணுறேன்னு பாருங்கள். சேம் ஃபஸ்ட்டு பண்ண அதே மெத்தட் தான். ஃபோல்டு பண்ணிவிட்டு திரும்ப நான் என்ன பண்ணுறேன், ரவுண்டாக வந்து நம்ம கரெக்டாக ஷேப் வரணும், அதுக்கேற்ற மாதிரி ஃபோல்டு பண்ணி ஒரு 2 செகண்ட் பிடிச்சிக்கோங்க. இது வந்து நமக்கு வந்து ரொம்ப தின்னாக கிடைக்கும். ஸ்டெம் வந்து தின்னாக கிடைக்கும். உங்களுக்கு ஸ்டெம்மு தின்னாக வேணும்னா லைட்டாக கட் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு வந்து ஸ்டெம் வந்து நல்லா வந்து அதாவது கொஞ்சம் திக்காகவே இருந்தால், குண்டாக இருந்தால் கூட எனக்கு பிடிக்கும் அப்படின்னீங்கனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 2க்கும் டிஃப்ரெண்ட் நான் காமிக்கிறேன் பாருங்கள். இது கொஞ்சம் திக்காக இருக்குது, இது கொஞ்சம் தின்னாக இருக்குது. ஸோ இதுதான் டிஃப்ரெண்ட்டு. 2 மெத்தடுமே உங்களுக்கு செஞ்சு காமிச்சிட்டேங்க. அப்புறம் இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அதே மாதிரி இந்த ஷீட்டோட லிங்க் வந்து நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. நான் வந்து அவங்களுக்கு டேரெக்டாகவே அனுப்பியிருக்கேன். இல்லை அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ கீழேயும் நான் வந்து லிங்க் ஷேர் பண்ணுறேன். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கலரிங் மெத்தடு தாங்க. எல்லோ அண்ட் க்ரீன் இது 2யுமே நம்ம என்ன பண்ணுறோம், மிக்ஸ் பண்ணணும். இது வந்து எனக்கு ஆயில் பேஸ்டல் இல்லை, சாஃப்ட் பேஸ்டல். நீங்கள் ஆயில் பேஸ்டல் யூஸ் பண்ணிங்கன்னா 2யும் நல்லா மர்ச் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து மெர்ஜ் ஆயிரும். இதை வந்து 2 டைப்பில் பண்ணலாம். நம்ம 2யும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து லைட் க்ரீன் வரும். அதை வந்து நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி காட்டனில் எடுத்து நான் வந்து ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணுறேன். இல்லை இந்த காட்டனில் எடுத்து அப்ளை பண்ண வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னா நம்ம வந்து பாத்திரம் விளக்குவோம் இல்லையா, அந்த ஸ்பாஞ்ச் வச்சு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ரொம்ப சிம்பிள், நம்மளோட ஃபிங்கரில் நல்லா வந்து அப்ளை பண்ணிவிட்டு, இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ளவரில் வந்து இப்படி ரொட்டேட் பண்ணி எடுத்திங்கனாவே உங்களுக்கு சூப்பராக கிடச்சிரும். ஸோ ஃபைனலாக நம்மளோட ஃப்ளவர் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு வந்து அந்த பட்டோட சைஸ் வந்து பெருசாக வேணும்னா தர்மாக்கோல் வந்து பெருசாக எடுத்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு பட்டோட சைஸ் சின்னதாக இருந்தால் போதும் அப்படின்னீங்கன்னா தர்மாக்கோல் சின்னதாக எடுத்துக்கோங்க. பட் என்னை பொறுத்த அளவுக்கு தர்மாக்கோல் பெரிய சைஸ் எடுக்கிறப்ப தான் மல்லிகைப்பூவோட அந்த லுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இந்த காட்டனுக்கு பதிலாக நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து நம்ம பாத்திரம் விளக்குவோம் இல்லையா, பாத்திரம் விளக்குற அந்த ஸ்பாஞ்சை வச்சு கூட நம்ம ஃபுல்லாக வந்து மேக் பண்ணிக்கலாம். இப்போது இதில் வந்து எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் நான் கட் பண்ணி விட்டுக்கிறேன். சென்டரில் லைட்டாக நமக்கு ஹோல் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி டூத் பிக்கை வச்சு லைட்டாக ஹோல் வர மாதிரி நம்ம மேக் பண்ணிக்கலாம். இது நான் ஃபஸ்ட்டு அந்த ஒரு மிஸ்டேக் பண்ணேன்னு சொன்னேன் இல்லையா, அதுதான் இது. இப்போ வந்து நம்ம எக்ஸஸாக இருக்கிற ஷீட் எல்லாமே கட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிருங்க. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தனாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க.
நான் வாங்கின மெட்டீரியலோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நான் வாங்கின இந்த ஷீட்டோட வெப்சைட்டோட நேம் வந்து பார்த்திங்கன்னா கிராஃப்ட்ஸ் கார்னர். நீங்கள் போய் செக் பண்ணாவே தெரியும். இது வந்து எவ்வளோ அழகாக இருக்குது. இதில் வந்து ஒரு சில பட்டு வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கும். அதுக்கு நான் ரீசன் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, நம்ம வந்து யூஸ் பண்ணுற தர்மாக்கோலை வச்சு தான் நமக்கு சைஸஸ் கிடைக்கும். இப்போ வந்து நீங்கள் வந்து இதை ஜட பின்னலாக கூட யூஸ் பண்ணலாம். ஜட மேக்கிங்லாம் பண்ணுறாங்களே அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் கட்டுறது கூட யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து அசசரிஸ்க்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா கீழே கலரிங் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா எல்லாமே நமக்கு வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம். இதுக்கப்புறம் இதை வச்சு வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ப்ளூம்டு பட்ஸ் செய்கிற வீடியோவும் நம்ம போட்டிருக்கோம். அதை பார்க்கலன்னா போய் செக் பண்ணி பாருங்கள். ப்ளூம்டு பட்ஸ் செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷீட்டில் வந்து நம்ம கரெக்டாக எவ்வளோ வரும்னு எனக்கு கால்குலேஷன் பண்ண முடியல. நான் ட்ரை பண்ணி கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த நம்ம ப்ளூம்டு பட் செய்கிறப்போ நமக்கு ஒரு பட்டுக்கு வந்து 2 தேவைப்படும் அந்த ஃப்ளவர் செய்கிறதுக்கு. பட் இது கம்பேர் பண்ணுறப்போ இந்த பட்டுக்கு கம்பேர் பண்ணுறப்போ இதில் வந்து ஒரு ஷீட்டில் வந்து நிறையா பண்ணலாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்த இமேஜை வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதில் மெயின் தர்மாக்கோல் வந்து பெரிய சைஸ் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.